ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் வரைக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. நல்லபடியாக நீங்கள் கவுன்சிலிங்கை பற்றின எந்த வித டவுட்டும் இல்லாமல் எந்த வித சந்தேகமும் இல்லாமல் கவுன்சிலிங்கை நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். அதே மாதிரி நிறைய காலேஜஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறையா காலேஜஸில் நம்ம நல்லா என்ன பண்ண விசாரித்து நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, இப்போயே நீங்கள் போய் காலேஜை நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு சரியா, ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவுன்சிலிங் மூலியமா எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லா ப்ராசஸுமே அவங்களே பண்ணுவாங்க. நிறைய ஏமாற்றாத காலேஜஸ் மட்டும் தான் இதை பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய காலேஜஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் போய் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கன்வெர்ட் பண்ணி போகிறதுல தான் இருப்பாங்க. ஆனால் நாம் சொல்லக்கூடிய காலேஜஸ், நாம் ரெஃபர் பண்ணக்கூடிய காலேஜஸ் எல்லாமே எப்படி அப்படின்னா உங்களை மேக்ஸிமம் கவுன்சிலிங் சீட்டில் எடுக்கிறதுக்கு தான். ஏன்னா இப்பயே போய் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா காலேஜை நம்ம விசிட் பண்ணணும். காலேஜை நம்ம விசிட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் போடணும். அப்போ நீங்கள் நமக்கு கால் பண்ணி சரியா, உங்களோட கட் ஆஃப் எவ்வளோ வரும், நான் வந்து கோயம்புத்தூரில் படிக்கும், நான் வந்து சென்னையில் படிக்கும், இந்த கோர்ஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ உங்களுக்கு இந்த காலேஜ் கிடைக்கும்ப்பா, நீங்கள் இங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அதனால் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள், நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். நீங்கள் கவுன்சிலிங்கில் தான் சீட் எடுக்க போகிறீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நம்ம போடணும் அவசியமே இல்லை. அதனால் கவுன்சிலிங் சீட்டு இப்போயே எங்கே சார் போடலாம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஓகே, ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட். இந்த மாதிரி ரேங்க் லிஸ்ட் தான் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் நமக்கு கிடைக்கும் சரியா. அப்போ லாஸ்ட் இயர் வந்து எவ்வளோ பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க சரியா, அவங்களுக்கு என்ன மாதிரியான ரேங்க் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிளைண்டாக கட் ஆஃப் குறைய போகுது, கட் ஆஃப் குறைய போகுது, எந்த யூடியூப் சேனலில் சொல்கிறாங்கன்னு தெரியல. கட் ஆஃப் குறைய போகுது, கட் ஆஃப் குறைய போகுது அப்படின்னா ஒரு முக்கியமான காலேஜே கவுன்சிலிங்கில் இல்லை, அதை யாருமே என்ன பண்ணுறது போதா பார்க்கறது கிடையாது. கட் ஆஃப் குறைய போகுது அப்படின்னாலும் அதாவது ஒரு வருஷம் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய குமரகுரு காலேஜுக்கு சில பசங்க இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, 190க்கு மேலே எடுத்த பசங்க. ஒரு வருஷம் சில பசங்க வந்து ராஜலட்சுமி காலேஜுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அப்போ பசங்களோட இம்பார்ட்டன்ஸை பொறுத்து தான் நமக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது அது வந்து கவுன்சிலிங்கில் தான் நமக்கு தெரிய வரும். சும்மா பிளைண்டாக கட் ஆஃப் குறைஞ்சிடும் அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் கேட்குறீங்க. ஒரு பையன்லாம் நான் நேற்றுக்கு வந்து கால் பண்ணி என்ன கேட்டார் அப்படின்னா, சார் லாஸ்ட் இயர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 200க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு சார், அதனால் எனக்கு வந்து நான் கட் ஆஃப் குறையுன்னு சொல்கிறாங்க சார், எனக்கு வந்து 185 தான் சார் இருக்குது, அப்போ எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கிடைக்குமா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ அவரோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கு பாருங்கள், அந்த அளவுக்கு கட் ஆஃப் குறைய போது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ லாஸ்ட் இயர் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து 200 அவுட் ஆஃப் 200 இருந்தாங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 199.5 இருந்தாங்க. அதாவது மேக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்கு நமக்கு ரொம்ப முக்கியமானது. முக்கியமாக கிரேஸ் மார்க் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தாக்கத்தை கவுன்சிலிங்கில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக நம்ம பார்த்துடலாம். ஏன்னா கிரேஸ் மார்க்குன்னு சொல்லும் போது யூனிஃபார்மாக எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறது கிடையாது. அப்போ நமக்கு என்ன ஆகும், கிரேஸ் மார்க் வந்து யார் அட்டென்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். அப்போ யாருக்கு கிரேஸ் மார்க் கிடைக்குதோ அவங்களோட கட் ஆஃப் எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படும், அந்த மாற்றத்தினால அவங்க எந்த அளவுக்கு மேலே, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே போகும்போது ஒரு மார்க் இன்க்ரீஸ் ஆகும்போது எவ்வளோ பேத்துக்கு மேலே அவங்க போவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. நல்லா நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து எவ்வளோ பேர் வந்து கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறாங்க அப்படின்னா 2,39,299 பேர். கிட்டத்தட்ட என்ன பண்ணலாம்னு பார்த்தா 2,40,000 பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. கடைசி கட் ஆஃப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 77.5. இதுதான் வந்து கடைசி கட் ஆஃப். சார் கடைசி கட் ஆஃப் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்குமே காலேஜ் கிடைக்குமா சார் கவுன்சிலிங்கில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கிடைக்கும். கண்டிப்பாக கடைசி கட் ஆஃப் இருக்க பையனுக்குமே கிடைக்கும். நான் அதனால தான் சொல்கிறேன், எல்லா பேத்துக்குமே கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைக்க தான் போகுது. ஆனால் உங்களோட கட் ஆஃபுக்கு தகுந்த மாதிரியான காலேஜஸ் சரியா. இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காதுன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கும் போது நீங்கள் நல்ல காலேஜில், நல்ல பிளேஸ்மெண்ட் உள்ள காலேஜில், நல்ல ரீஜனில், முக்கியமாக கோயம்புத்தூரோ சென்னையோ இந்த மாதிரி நல்ல ரீஜனில் ஒரு நல்ல பர்ஃபெக்டான காலேஜில் படிச்சிங்கன்னா அது மாதிரி உங்களுக்கு வந்து லைஃப்பில் ஒரு நல்ல கெரியர் அமைகிறதுக்கு வேறு
வாய்ப்பே இல்லை. அதனால் நல்லபடியாக பண்ணணும் சரியா. அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், வீடியோஸ் வந்து இந்த மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். நல்லா நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து ஓகே ஃபஸ்ட்டு நமக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்டில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் சரியா, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நம்பர், நீங்கள் வந்து டிஎன்இஏ அப்ளிகேஷன் போடுவீங்க அந்த நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட கட் ஆஃப் எவ்வளோ மார்க் வந்து நீங்கள் எடுத்தீங்க, அதுக்கப்புறம் ஜென்ரல் ரேங்க் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன கம்யூனிட்டின்னு இருக்கும், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ரேங்க். ஜென்ரல் ரேங்க் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா உங்களை வந்து ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 பிரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஜென்ரல் ரேங்க் வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி கம்யூனிட்டி ரேங்க் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா உங்களோட சீட் அலகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் வந்து யூஸ் ஆகும் சரியா. இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் சப்போஸ் 7.5 இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 ரேங்க் இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன் சரியா. அதாவது 7.5 ரிசர்வேஷனில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 ரேங்க் அப்படின்னு சொல்லும்போது என்ன 4 ரேங்க் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஜென்ரல் ரேங்க் சரியா. இது இல்லாமல் 7.5க்கும் இதே மாதிரி ஒரு ஜென்ரல் ரேங்க் இருக்கும், ஒரு கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும். அப்போ 4 ரேங்க்ஸ் வந்து யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்களுக்கு இருக்கும். ஓகேவா. இப்போ லாஸ்ட் இயரும் வந்து 2 கொஸ்டின் பேப்பர் வந்து கடினமாக தான் இருந்துச்சு. அப்படி கடினமாக இருந்த சுச்சுவேஷன்லேயே எவ்வளோ பேர் வந்து 200 அவுட் ஆஃப் 200 எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா நீங்கள் பிளைண்டாக என்ன நினச்சிருக்கீங்க அப்படின்னா நமக்கு கொஸ்டின் கஷ்டம், அப்போ தமிழ்நாடுக்கே கொஸ்டின் வந்து கஷ்டமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது அப்படிங்கிறத ரியாலிட்டியே நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தா சொல்கிறோம் சரியா. எப்பயுமே நம்ம வந்து ரியாலிட்டியாக நம்ம பசங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட ஆசை சரியா. அப்போ லாஸ்ட் இயர் வந்து 200 அவுட் ஆஃப் 200 பசங்க எடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா 141 மெம்பர்ஸ் சரியா. 141 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 200 அவுட் ஆஃப் 200 எடுத்திருக்காங்க. நான் வந்து இதை பயமுறுத்துறதுக்காகவோ இல்லை வந்து நீங்கள் சுதாரிப்பாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோமே தவிர உங்களை பயமுறுத்தணும் நம்ம அப்லோட் பண்ணவே கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நார்மல் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 சீட் இருக்குது. இதிலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஸ்எஸ்ல ஒரு 60 சீட் இருக்குன்னு வச்சுக்குவோம் சரியா. அப்போ கம்யூனிட்டி வைஸ் பிரியும் போது உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட் இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ 60 + 60 அப்படின்னா 120 சீட்ஸ் இருக்கும். அப்போ 120 சீட்ஸுமே இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 200 அவுட் ஆஃப் 200 எடுத்தவங்களுக்கே சப்போஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸே ட்ரை பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ 120 சீட்ஸ் தான் அங்கேயே இருக்குது மொத்தத்துக்கு. அப்போ 200 அவுட் ஆஃப் 200 எடுத்தவங்களுக்கே சிஇஜி கேம்பஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. இதை வச்சு நம்ம பார்க்கும்போது ஓகேவா, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 199.6 199.6 199.5 இதெல்லாம் ஸ்கோர் பண்ணவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் சரியா. அதாவது 0.5ல் கட் ஆஃப் போச்சு அப்படின்னா எவ்வளோ பேர் தள்ளி வராங்க பாருங்கள். ஒரு ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரியிலே ஒரு மார்க் வந்துருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ பேருக்கு முன்னாடி போயிருப்பாங்க. 1 மார்க் வராதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ பேருக்கு கீழே வந்திருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் சரியா. அதாவது 199 பாயிண்ட் அது வரைக்கும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 400 பேர் இருக்காங்க. 141லேருந்து 400 பேருக்குள்ள அந்த 0.5 மார்க் தான் வித்தியாசம் ஓகேவா. அதே மாதிரி 199 கட் ஆஃப் எடுத்தவங்க லாஸ்ட் இயர் வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தா தெளிவாக பார்த்துடலாம். 199 நம்ம சொல்லும் போது நமக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் சரியா. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இதே மாதிரி தான் இந்த வருஷம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா பிளைண்டாக அப்படியே ரொம்ப கட் ஆஃப் வந்து குறைஞ்சு கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது ஓகேவா. 717 பேர் இருக்கிறாங்க. அப்போ மொத்தமாக ஒரு 1000 பேர் எடுத்துக்கலாம். 1000 பேருக்கு கடைசி எவ்வளோ கட் ஆஃபில் முடியுது பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 1000 மெம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 1000 மெம்பர்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா எவ்வளோ முடியுதுன்னா 198.5K முடிஞ்சிருது. அப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 1000 மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாப்பில் இருக்குது பாருங்கள் டயர் 1 காலேஜஸ், அண்ணா யூனிவர்சிட்டி, சிஇஜி கேம்பஸு, எம்ஐடி கேம்பஸு, பிஎஸ்சி காலேஜஸ் சரியா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிஐடி கோயம்புத்தூர், ஜிசிடி இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் இல்லைன்னா ஈஸி இது வரைக்குமே இவங்களே என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஆக்குபை பண்ணிடுவாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களை பயமுறுத்துறதுக்காக இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணல. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் சுதாரிப்பாக இருக்கணும் சரியா. அப்போ கவுன்சிலிங்க்கு நம்ம எப்படி ரெடி ஆகணும் அப்படிங்கிறத இப்போயே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தயார் பண்ணி வச்சுக்கணும் சரியா. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அதாவது முன்னாடியே காலேஜை போய் விசிட் பண்ணிவிட்டு ஏகப்பட்ட காலேஜை நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். கவுன்சிலிங்கில் அப்போ தான் நம்ம தெளிவாக நம்ம கொடுக்க முடியும். அதனால் உங்களோட கட் ஆஃபை கால் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். நாம் அதுக்கு தகுந்தான ஐடியாவை நான் என்ன சொல்வது உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.